சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 7ஆம் இடமும் திருமண வாழ்வும். இதுதான் தலைப்பு. திருமண வாழ்க்கை என்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது 7ஆம் இடம். குடும்பஸ்தானம், உபய கலத்திரஸ்தானம், சக கலத்திரஸ்தானம்னு நிறைய வீடுகளை நம்ம சொன்னாலும் கூட ரொம்ப முக்கியமான இடம் 7 தான். இந்த 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக 7இல் பாவிகள் அமரக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு நிதர்சனமான விதி. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல சுபர்கள் அமர்ந்து ஆட்சி உச்சங்கிற வலிமையை பெற்றால் அதுவும் ஒரு விதத்தில் சிக்கல் தான் அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதிக ஒளித்திறனும் அதிக இருளும் எப்போதும் ஆபத்து. ஒரு சமநிலையில் இருக்கும்போது மட்டும்தான் எந்த ஒரு ஸ்தானமுமே நமக்கு நல்ல பலனை தரும். பலன்கள் அப்படிங்கிறதுல இருக்கிறதுல ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னா, ஜடக்காரகத்துவமான நிறைய விஷயங்களை கிரகங்கள் வாரி வழங்கி விடுவது, ஆனால் உயிர் உறவுகளில் கை வச்சிடும். இப்போ உதாரணமாக 7இல் இருக்கும் பாவிகள் பொருளாதாரத்தில் தடை செய்வதில்லை. இது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ 7இல் சனி இருந்தால் நல்ல உழைப்பாளியாக இருக்காங்க, 7இல் செவ்வாய் இருந்தால் செவ்வாயினுடைய காரகத்துவ ரீதியாக நல்ல சம்பாத்தியம் வருது. இது ஏன் 7ஆம் இடத்துக்கு இப்படி ஒரு சம்பாத்திய வலுவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாவக விதியின்படி அது 10வது வீடு. 10க்கு 10ங்கிறது 7ஐ குறிக்கும். 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் எது அப்படின்ற பாவக விதிப்படி கணக்கு போட்டிங்கன்னா 7 தான் அந்த 10ஆம் இடமாக வரும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த 7ஆம் இடம் என்பது பாவிகளுக்கு தொழில்முறை முன்னேற்றங்களை குறை வைப்பதில்லை. 7இல் அமர்ந்த பாவிகள் தொழில் முறையில் ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் செஞ்சிட மாட்டாங்க. இப்போ ஒரு கடக லக்னத்துக்கு 7இல் சனி ஆட்சியாக இருக்காருன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக கண்டிப்பாக கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கு. அப்போ அந்த ஒரு யோகத்தை இவங்க கொடுத்துட்றாங்க. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சப்ஜெக்ட். 7ஆம் இடமும் திருமண வாழ்வும் அப்படிங்கிற போது 7இலே பாவிகள் அமர்வது நிச்சயம் இடைஞ்சலை தர அமைப்பு தான். சுபர்களும் அதிக வலுவோடு அமர்வது தவறு. ஓரளவுக்கு வலுவோடு இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்க வலுவை குறைக்கிறதுக்கு வேறு கிரகங்களின் தொடர்புகள் இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு கன்னிகா லக்னத்துக்கு 7இல் சுக்கிரன் மட்டும் இருக்கிறதுங்கிறது மிஸ்டேக் ஆகும் உச்சமாக. ஆனால் அவரோட புதனும் சேர்ந்து இருக்கும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக புதனுக்கு தன்னுடைய வலிமையில் பாதியை கொடுத்துருவார். இது நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறத புதனும் பெற்று லக்னாதிபதி வலுவாகிறாருங்கிற மாதிரி பலன்களில் மாறுபாடு. அதே உச்ச சுக்கிரனோடு ஒரு பாவக்கோளான செவ்வாயோ சனியோ சூரியனோ இருக்கும்போது பாதிப்பின் அளவீடுகள் குறையும். இங்கே நன்மையும் தீமையும் கலந்த நிலையில் திருமணம்ங்கிற பந்தம் நல்லாவே போயிடும். அப்போ 7ஆம் இடத்துல ஒவ்வொருத்தரும் இருந்தால் எந்த மாதிரியான வாழ்க்கை துணை கிடைக்கும், திருமண வாழ்க்கை இருக்கும், எப்படி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக 7இல் சூரியன் இருக்கிறது. சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை கசப்புங்கிறது 50-50 சாய்ஸுங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா சூரியன் 50% நல்லவர், 50% கெட்டவர். எங்கள் தாத்தாலாம் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவார், 7இல் சூரியன் இருக்கவனுக்கு பொண்ணு கொடுக்காத, பொண்ணை விரட்டி விட்டுருவான் அப்படிம்பார். பொண்டாட்டியை விரட்டி விட்டுருவானே சொல்லுவார். 7இல் சூரியன் மட்டும் இருக்கிற ஜாதகருக்கு பொண்ணு கொடுக்காத அப்படி. 11இல் சூரியன் இருந்தால் கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடுப்பார். ஸோ இதெல்லாம் ஒரு பொதுவான கருத்துக்கள்னாலும் கூட பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது திருமண வாழ்க்கையில் கசப்பை ஏற்படுத்தவே செய்கிறது. சூரியனின் வெப்பம் தாழாமல் வாழ்க்கை துணை என்பது விலகி போகின்றது அப்படிங்கிறது புராண காலத்து கதைங்கிறதுனால சூரியன் மட்டும் தனிச்சு 7இல் இருக்கிறதும், அதுவும் அந்த வீடு பாவ வீடு ஆயிடுச்சுன்னா ரொம்பவுமே சிக்கலாயிரும் திருமண வாழ்க்கை. இயற்கை சுபர்களுடைய வீட்டில் சூரியன் தனிச்சு இருக்கும்போது பாதிப்பின் அளவுகள் வெகுவாக குறைந்துவிடும். இப்போ உதாரணமாக ரிஷபத்தில் இருக்கிற சூரியனுக்கும் விருச்சிகத்தில் இருக்கிற சூரியனுக்கும் நிறைய வித்தியாசம். ரிஷபத்தில் சூரியன் இருக்கும்போது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அது 7ஆம் இடமா வரும். 10 குடையவன் 7இல் இருப்பான், உத்தியோகம் பார்க்கிற மனைவி அமைவார், அந்த மாதிரியான போயிடும். அதுவே ரிஷப லக்னத்துக்கு சூரியன் 7ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கும்போது 4 குடையவன் 7இல் அமர்வார், தாயா தாரமாங்கிற போட்டி வந்துடும், போட்டியில் யார் ஜெயிப்பாங்கிறது வந்துடும். இதனால ஜாதகரின் மன நிம்மதி கெட்டு போயிடும், அப்படியே பலன் மாறும். இதுதான் டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? ஸோ 7இல் சூரியன் இருப்பது கலப்பு பலன்கள். இயற்கை சுபருடைய வீட்டில் அவர் அமர வேண்டும், அல்லது இயற்கை சுபரின் தொடர்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வளர்பிரையா தைபிரையான்னு கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த லக்னத்திற்கு அவர் இருக்கிறாருங்கிறது அவசியம். லக்னத்துக்கு 7ஆம் இடம் ராசியாக வருது அப்படிங்கிற போது வாழ்க்கையின் பிற்பகுதி நன்றாகவே இருக்கும். அழகான மனைவி அமைவாங்க, புத்திசாலித்தனமான கணவர் அமைவார், நிறைய பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை துணை இருக்கும். திருமணத்துக்கு பிறகு அதிகமான ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இது ஒரு பெரிய நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. ஓரளவுக்கு நல்ல பலன்களே தரும். கூட இன்னொரு இயற்கை சுபரும் இன்னொரு பாவியும் இருந்தாலும் கூட பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் சனியும் சந்திரனும் சேரும்போது மட்டும் கோளாறுகள் அதிகமாகும்.
புணர்வு தோஷம் அப்படிங்கிற கண்டிஷனில் அது வந்துடும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. செவ்வாயின் துறை சார்ந்த வாழ்க்கை துணையை கல்யாணம் பண்ணிக்கங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஒன்றுமே பண்ணாது. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கும்போது முரண்பட்ட வாழ்க்கை துணை, அதிகாரம் செலுத்தும் வாழ்க்கை துணை, முன்கோபம் உள்ள வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விதி இருந்தாலும் கூட மருத்துவர், பொறியியல் அறிஞர், இராணுவம், மிலிட்ரி, காவல்துறை, யூனிஃபார்ம் சர்வீசஸில் வேலை பார்க்குறவங்க, கணவனும் மனைவியும் பிரிந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், வருடத்துக்கு ஒரு 2 மாதம் தான் சேர்ந்துருப்போம், அதுக்கப்புறம் வேலை நிமித்தம் வெளியேறுவோங்கிற மாதிரியான அமைப்பு, குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த செவ்வாய் 7ல் நிச்சயம் சுபிட்ச பலன்களே கொடுப்பார். கெடுதல் ஒன்றும் பெருசாக இருக்காது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது இருக்கிற வீடு பாவ வீடாக இருந்துருச்சுன்னா சிறப்பு. சுப வீடாக இருந்ததுன்னா அவர் அதிக சுபத்துவத்தினால நல்ல அழகான புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணையை கொடுத்தாலும் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்தி விடும் விதி சுக்கிரனுக்கு இயற்கையாகவே உண்டு. 7 ஒரு காமஸ்தானமும் கூட, அதை மறந்துடக்கூடாது. வாழ்க்கை துணை ஸ்தானம் மட்டும் இல்லை, இணையும் ஸ்தானம், இணைக்கும் ஸ்தானம். அதனால தான் காலபுருஷனுடைய 7ஆம் வீடை சுக்கிரனுடைய மூலத்திரிகோண வீடாகவும், காலபுருஷனுடைய 12ஆம் வீடான மீனத்தை சுக்கிரனுடைய உச்ச வீடாகவும் வச்சுருக்காங்க. ஏன்னா 12 தான் போகஸ்தானம், 7 இணைவு ஸ்தானம், 12 போகஸ்தானம். இந்த ரெண்டுலேயும் சுக்கிரன் வலுப்பெறதனுடைய சூட்சுமே அதுதான். இயற்கையாகவே சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு திக்பலத்தை கொடுத்ததும் அதனால தான். அந்த சுகம், இணைவு, காமம், போகம் இதுக்கெல்லாம் காரண கிரகம் சுக்கிரன். அவர் தனியாக நின்று சுபரோட வீட்டில் வலுவாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் நேச்சுரலாகவே ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்திவிடும் விதியாகும். இது காரகோபாவக நாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தங்களுடைய அந்த ஒரு சில தவறான சலனமான புத்திகளை பல நிலைகளில் ஜாதகருக்கு உருவாக்கிடுங்கிறதை மறக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு பாவக்கோளின் பார்வையும் தொடர்பும் கண்டிப்பாக இருந்துடுறது நல்லது. தனியாக அவர் இருக்கிறாருங்கிற போது அழகான வாழ்க்கை துணை இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களிடம் மனதை பறிகொடுக்கும் விதியும் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். சனி 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற போது உழைப்பை விரும்பும் வாழ்க்கை துணை தான் கிடைப்பாங்க. அவங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். வேலைன்னு வேலைக்கு ஸ்பேஸ் கொடுக்குற வாழ்க்கை துணை அமையும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாமல் அன்பு, அரவணைப்பு, காதல், ஒரு செக்ஸுவாலஜி லைஃபு இதில் தான் ரொம்ப முக்கியத்துவம்னு நினைக்கிறவங்களுக்கு 7ல் சனி இருந்துட்டான்னா வாழ்க்கையே போராட்டம் தான், சிக்கல் தான். உழைப்பை விரும்பும் வாழ்க்கை துணை, அதற்கு நேர் எதிரான ஜாதகர், இது ரெண்டும் முரண்படும் வரதுனாலையும் 7ல் சனி இயற்கையாகவே லேட் மேரேஜை கொடுத்துருவார். புரிந்து கொள்ளும் தன்மையில் சிக்கல்கள், வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்பாடுகள் போன்றவற்றை கொடுத்து ஜாதகரை போட்டு படுத்தி எடுத்தோம். அங்கே சுபர்களின் இணைவும் பார்வையும் தான் இதை மாற்றும் தன்மை கொண்டது. அதுக்கடுத்து குரு 7ல் இருக்கிறது. இதே சுக்கிரனுக்கு சொன்ன அதே விதி தான். பாவியோட வீட்டில் குரு 7ல் இருக்கிறது சிறப்பு. சுபரோட வீட்டில் குரு 7ல் இருந்தார்னா சிக்கல். இப்போ ஒரு உதாரணமாக, மகர லக்னத்துக்கு குரு 7ல் உச்சம் பெறுவது சிக்கல். ஆனால் அதுவே கடக லக்னத்துக்கு குரு 7ல் நீச்சம் வர்றதுனால ஒரு கோளாறும் இல்லை, அது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் உச்சம் ஆகும்போது வாழ்க்கை துணையை பிரிவது அல்லது இழப்பதுங்கிற விதியை கொடுக்கும். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிற நீச்சம் அடைகிறதுங்கிற போது 6, 9 கூடையவங்கிற போது ஒரு சில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட குருவின் இயற்கை சுபத்தன்மையினால வாழ்க்கை சிறப்பாக போயிடுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கணிக்கணும். குரு 7ல் இருப்பது என்பது சுபர் வீடாக இருந்தால் அதுவும் அதிக ஒளித்திறனை பெற்று வாழ்க்கை துணைக்கு இவங்களுக்கு முரண்பாடுகளை ஏற்படுத்திவிடும் தன்மை உடையதாகும். அந்த இடத்துல ஒரு பாவக்கோளின் நினைவு இருக்கிறது நல்லது. ஒரு மேச லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது, சுக்கிரனுடைய வீட்டில் குரு பாவம் அடைய வேண்டியதற்காக சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ யாராவது ஒருத்தர் அங்கே தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியமாகிவிடும். ஸோ சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி சொல்லியாச்சு. புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறது. பொதுவாக புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணை கொடுங்க. புதன் ஒரு மாதிரி முழு சுபரும் கிடையாது, முழு பாவியும் கிடையாது, ரெண்டும் கட்டா. நைச்சிய கிரகம், நடுநிலை கிரகம். இவர் அதிகமான கெடுதலை 7ஆம் இடத்துல இருக்கும்போது செய்கிறதுங்கிறது தனுசு லக்னக்காரங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தையும் மீன லக்னக்காரங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தான் பண்ணுவார். அதை தாண்டி மற்ற எந்த லக்னத்துக்கும் புதன் 7ல் இருக்கிறது பெரிய துன்பம்னு சொல்லிட முடியாது. இதே தனுசு மீன லக்னக்காரர்களுக்கு 7ல் புதன் இருந்தாலும் அங்கே வேறு ஒரு சூரியனும் கூட இருந்துட்டாருன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அங்கே எந்த விதமான நெகட்டிவும் பாதகாதிபத்தியமும் நடக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இயற்கையாகவே நல்ல படித்த, புரிந்துணர்வு மிக்க, நகைச்சுவை உணர்வு கொண்ட, எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கும் 7ல் புதன் இருக்கிறவங்களுக்கு. அதனால் புதனை மட்டும் நம்ம சுபர்களில் விதிவிலக்கானவர். சந்திரன் எப்படியோ அதே மாதிரி தான் புதனும். இந்த சுக்கிரனும் குருவும் தான் அதிக நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு உள்ளாத வேலையெல்லாம் செய்திடக்கூடிய தன்மை கொண்டவர்கள். திருமண வாழ்க்கைங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு மட்டும். ஸோ புதன் இருக்கலாம், அவர் தனியாகவும் இருக்கலாம், கூட பாவிகளும் இருக்கலாம். ஈவன் ராகு கேது புதனோடு சேர்ந்து 7ல் இருந்தாலும் கூட ராகு கேதுவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் புதனுக்கு உண்டு. அதனால் புதன் ஒரு தனிச்சிறப்பு தான். லக்னத்துக்கு 7ல் புதன் இருக்கிறவங்க மகிழ்ச்சிகரமான தம்பதிகளாக இருப்பாங்க.
இந்த 2 லக்னங்களை தவிர, தனுசு மீனம் தவிர, அங்கேயும் அவர் யார் கூடயாவது சேரணும். சேர்ந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. தனிச்சு புதனும் கன்னியிலையோ மிதுனத்திலேயோ ஆட்சி பெற்று அது உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் இடமா இருந்ததுன்னா தான் சிக்கல். மற்றபடி ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. அவருக்கு அடுத்தபடியாக ராகு கேதுகள் இவங்க 7ஆம் இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக திருமண வாழ்க்கை குளறுபடிகளை தருவாங்க. தங்களுடைய தசாபுத்தி காலங்களில் தான் அது அதிகமாக செய்வாங்க. குறிப்பாக தசை நடப்பில் இருக்குதாங்கிறத பார்க்கணும். அப்படி ராகு கேதுகள் இருக்கிறவங்க, இன்னொரு ராகு கேது தோஷம் இருக்கிறவங்கள மேட்சிங் பண்ணிக்கிறது ஒரு விதத்தில் தோசசாமியம்ங்கிற அடிப்படையில் அது சிரமங்களை குறைக்கும் ஒரு அமைப்பாகும். அதே நேரத்தில் இவர்களுக்கு குருவின் பார்வை கிடைப்பது, சுக்கிரனின் இணைவு கிடைப்பது, வளர்பிறை சந்திர கேந்திரம் பெறுவது, இதெல்லாம் தோஷத்தின் தன்மையை குறைக்கும். அதே மாதிரி ராகு கேதுவோட தசை சின்ன வயசுலேயே போயிடுச்சுனாலும் 60 வயசுக்கு மேலே தான் வரப்போகுதுங்கிறதுனாலும் இதை பற்றி கவலையப்பட வேண்டியது. ஒரு ஜாதகருக்கு லக்னத்துக்கு 7ல் ராகு இருக்கார், லக்னத்தில் கேது இருக்கார், சுபர்கள்லாம் பார்வையே இல்லை. இவருக்கு தசை ராகு தசை 60 வயசுக்கு மேலே தான் வரும். 25 வயசு 27 வயசில் கல்யாணம் பண்ணும்போது 32 வருஷத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ராகுவை பற்றி கவலைப்பட தேவையில்லை. புரிஞ்சுங்களா? ஸோ இதை கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கூடுதலாக ராகு கேது தோஷமே இருக்கிற பொண்ணு கிடச்சிருச்சோ அல்லது பையன் கிடச்சிருச்சோன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. அதனால் 7ஆம் இடத்தில் பாவிகள் அமரும் போது திருமண வாழ்க்கையில் சில கசப்புகளையும் சிரமங்களையும் இடைஞ்சல்களையும் தருகிறார்கள். அந்த வீடு பாவ வீடாக இருக்கும்போது, அதே வீடு சுப வீடாக இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள் பல இருந்தாலும் கூட ஒற்றுமையின் அடிப்படையில் வண்டி ஓடிடும். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வண்டி சமாதானமாகவும் போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது உட்கார்ந்துருக்கிற வீடின் தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பாவகம் எப்படிப்பட்டதுங்கிறத கணிச்சாதான் அந்த கிரகம் எப்படி செயல்படுங்கிறதையும் கணிக்கணும். ஒரு இயற்கை சுபருடைய வீட்டில் ஒரு பாவக்கோள் அமரும்போது அங்கே அதனுடைய பாவத்துவம் ரொம்ப பெருசாலாம் வெளியேறிடாது. இப்போ உதாரணமாக தனுசில் இருக்க கிரகம் கெடுதலே செய்வதில்லை, துலாத்தில் இருக்கிற கிரகம் கெடுதலே செய்வதில்லை, ரிஷபத்தில் இருக்க கிரகம் பெரிய பாதிப்பை தருவதில்லை, மீனத்தில் இருக்க கிரகம் பெரிய பாதிப்பை தருவதில்லைன்னு சொல்கிறதனுடைய சூட்சுமா எல்லாமே அந்த வீடுகள் இயற்கை சுபர்களின் வீடுகள்ங்கிறதுனால தான். அதே மாதிரி வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருந்துட்டாலும் அங்கே அமரும் பாவிகள் பெரும் பாதிப்புகளை தருவதில்லைங்கிறத எடுத்துக்கணும். அதே நேரத்தில் ஏற்கனவே பாவி இன்னொரு பாவ வீட்டில் போய் உட்கார்றான்னா அது கொஞ்சம் நெருடலான பலன்களை நிச்சயம் கொடுக்கறதுக்கு தகுதியுடையதாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம வாட்ச் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.